இன்றைக்கி நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை பண்ண போகிறோம். வெஜ் அண்ட் நான்வெஜ். தேவையான பொருட்கள் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், முதல்ல இந்த வாழைப்பூவை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு இது பாருங்கள், இது உள்ளே இருக்குது பாருங்கள், மொட்டு வச்சு இப்படி நீட்டாக ஒன்று இருக்குது பாருங்கள். அதோ இதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த தோல் மாதிரி முன்னாடி இருக்கும், அதையும் எடுத்து பாருங்கள். இது ரெண்டும் கம்பல்சரியாக எடுத்துடணும். இது வயிற்றுக்கு வலி கொடுக்கும், சாப்பிடக்கூடாது. ஒரு வாழைப்பூ முழுசாக அதை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ உடச்சக்கல, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா ஸ்மெல்லுக்கு டேஸ்ட்டுக்கு போட்டிருக்கேன். 10-12 சின்ன வெங்காயம் ஒரு நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல், சிவப்பு மிளகா 3, பச்சை மிளகா 2, மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், லவங்கம் ஒரு 4, பட்டை ஒரு துண்டு, தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நான்வெஜ்ஜு கோலா உருண்டை பண்ணுறதுக்காக 2 முட்டை வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இந்த சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் இதிலே போட்டுடுறேன். தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிட்டு வர போகிறேன். இது தனியாக மிக்சியில் போட்டு பொடியாக தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறேன். இப்படி கோஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் உப்பும் மஞ்சத்தூளும் போடுறேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை இந்த வாழைப்பூவில் போடுறேன். அப்படியே 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இதை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இந்த ஆறோட மிக்சியில் அரைச்சி கொண்டாந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சி பொட்டுக்கடலை மாவை போட்டு அதில் இதெல்லாம் போட்டுடுறேன். இப்போது வாழைப்பூ அரைச்சிது அதை போடுறேன். அதோட இந்த வெங்காயத்தையும் போட்டுடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். நான் ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். முட்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாவை நல்லா இப்படி அழுத்தமாக நல்லா உருட்டி இப்படி வச்சுருக்கேன். இதெல்லாம் வெஜிடேரியன். இப்போ முட்டை போட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். நான் கல்லெண்ணெயில் தான் பொரிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. தீ கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌனாக நல்லா வெந்துடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வெஜிடேரியன் போட்டுக்கோங்க. இதில் முட்டை போட போகிறேன். இப்போ எக்கு போட்டு அதே மாவை இது பிசைறேன். இப்படி முட்டை போட்டுத போடுறேன். வாழைப்பூ வச்சு நான் வெஜிடேரியனில் கோலா உருண்டையும் முட்டை போட்டு கோலா உருண்டையும் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து தான் நான் மேலே செய்யறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நீங்கள் சொல்கிறத நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். பாய். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபியோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க. நன்றி.